Assalamualaikum, welcome to our channel. இன்னைக்கு நம்ம class 19 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து half hand design தான் பார்க்க போகிறோம். 3/4 இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்மளோட ஹேண்டில் ஃபுல்லாக போட்டால் அது வந்து ஃபுல் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ப்ரைடல். இதுவும் ப்ரைடல் மெஹந்தி தான், பட் இதை வந்து நம்ம ஹாஃப் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹாஃப் ஹேண்ட் வந்து எப்படி நம்ம 3/4 ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட 3 விரலை வந்து அந்த ஹாஃப் ஹேண்டில் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 விரல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணிக்கட்டிலேருந்து 2 விரல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா 3 ஃபிங்கர்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 3/4 ஹேண்ட் வந்து தெரியும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண டிசைன்ஸை தான் இதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக்லேருந்து போனால் தான் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த டிசைன்ஸை நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிசைன்ஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்கோம், ஹம்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம், திக்லைன் கொடுத்துருக்கோம், பெரிய ஹம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் போடுறப்ப அந்த சைடில் வந்து எழுதிக்கோங்க என்னென்ன டிசைன் கொடுத்து நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்தா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சென்டரில் வந்து ஒரு பார்டர் டிசைன் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்மால் பார்டர் ஒன்று கொடுக்குறோம், பெரிய பார்டர் ஒன்று கொடுக்குறோம். டிசைன்ஸ் வந்து எப்படி அந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம், ஃபில்லிங்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதில் வந்து போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். அண்ட் ஸ்பைரல் டிசைன் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து திக்லைன் கொடுத்து நம்ம வந்து இப்போ இது பாம்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த உள்ளங்கையில் நம்ம போடுறப்போ என்னென்ன டிசைன் கொடுக்கலாம், ஸோ இந்த டிசைன் வந்தால் இங்கே நம்ம ஃபுல்லாக அந்த ப்ரைடு கொடுக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளா ஒரு க்ரியேட்டிவ் பண்ணி நம்ம அந்த டிசைன்ஸ் போடுறோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க அந்த கிரிட் டிசைன்ஸ் தான் கொடுத்து திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்து அதில் வந்து ஹம்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த டிசைனை நீங்களே ரிப்பீட் பண்ணி இதில் ஹம்ஸ் டிசைன்ஸ் அப்புறம் திக் லைன்ஸ் இதுதான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வருது. ஸோ இதை நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள் அண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க வந்து பயோவில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கிளாஸஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இது வந்து சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், பிடிஎஃபாக தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் என்னென்ன டிசைன்ஸ் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு மெஹந்தியே போட தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், இந்த வீடியோன்னு இல்லை, பொதுவாக நம்ம மெஹந்தி வீடியோவை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் அதில் என்ன டிசைன்ஸ் வந்து அவங்க போடுறாங்க, எப்படி வந்து அதில் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக மெஹந்தி வந்து நம்ம போடலாம். ஸோ இப்போ நான் அந்த திக் லைன் ஒன்று கொடுத்தேன் இல்லைங்களா அந்த கர்வ்க்கு வந்து, ஸோ அதில் வந்து நம்ம சில பேர்த்துக்கு வந்து அந்த நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி போட வராது. ஸோ அப்போ டபுள் லைன் கொடுத்து நீங்கள் வந்து திக் லைன் வந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல அந்த நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வரணுமோ அந்த இடத்துல மெஹந்தியை வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட பேப்பரில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டு பாருங்கள். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாக உங்களோட கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து உங்களோட நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஸோ இந்த 20 கிளாஸஸையும் ஒரு 15 செகண்ட்ஸ் எனக்கு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிட்டு உங்கள் கிளாஸஸ் எல்லாம் எனக்கு டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்கள் வீடியோஸ் உங்களோட ப்ராஜெக்டை வந்து ஒரு 50 செகண்ட்ஸ் எனக்கு எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து கிளாஸோட டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.